பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பாஜகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் ரயில்வே துறையில் விபத்துகள் அதிக அளவில் நடந்துள்ளதாகவும் வந்தே பாரத் ரயில்கள் மோசடி என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் ரயில் விபத்து குறித்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு 3 பேர் இறந்ததும் 60க்கும் மேற்பட்ட பயணிகளை பலத்த காயமடைந்த செய்தியும் வெளியாகியுள்ளது. 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த ரயில் விபத்துகளைப் போல சுதந்திர இந்தியா இதுவரை கண்டதில்லை. இதற்கு யார் பொறுப்பு? ரயில் விபத்துகளை தடுக்க பாஜக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? வந்தே பாரத் என்பது ஒரு மோசடி. 1 மணி நேரம் மிச்சமாகும் பயணத்திற்கு 20% அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 10 ஆண்டுகளில் ரயில்வே திட்டங்களில் எந்த புதிய ரயில்களும் தமிழகத்திற்கு விடப்படவில்லை. வந்தே பாரத், தேஜஸ் போன்ற ரயில்களால் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஆன்மீகம், சுற்றுலா பற்றி பிரதமர் மோடி அடிக்கடி பேசுகிறார். ஆனால் தமிழகத்தின் மிக முக்கியமான ஆன்மீக தலமான திருவண்ணாமலைக்கு ரயில் வசதி இல்லை. இப்போது பயணிகள் ரயில் விட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு எந்த வகையிலும் அந்த ரயில் உதவுவதாக இல்லை என்று செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் வந்தே பாரத், தேஜஸ் போன்ற அதிவேக சொகுசு ரயில்களில் முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகளை இணைக்க வேண்டும். ஏழைகளும் நடுத்தர மக்களும் குறைந்த கட்டணத்தில் பயணிக்க வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அதிவேக ரயில்களை கூடுதலாக இயக்க வேண்டும். அத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றால் மக்களின் கோபத்திற்கு பிரதமர் மோடி அரசு ஆளாக நேரிடும் என்று செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார்.